என்ன தெரியுமா? இருங்கம்மா இருங்க, உனக்கு மை தடவுறேன். விளையாடுவோமே. என்ன விளையாடு? ஒரு விளையாட்டு சொல்லுடி. ஏண்டி நேத்திரமா ஆடணுமேடி, கண்ணாமூச்சி ஆடணுமே அதுவா? ஐயோ, கண்ணாமூச்சி ஆடும் போதா பக்கத்து விட்டு ஆடுன்னு உன் கூட ஒழிச்சிருந்தானே. சரி, கண்ணாமூச்சி ஆடும்போது நாம எல்லாம் ஒண்ணா ஒழிஞ்சோம், நீ மட்டும் தனியா எங்க போன? நான் எப்பயுமே தனிமைடி. தனிமையா? ஆமா, தனிமையா தான் நீ எல்லாம் போய் இரும்பி போயிட்டு வந்து. ஆமா, இருமை. ஏண்டி சொல்லுடி, ஏண்டி உனக்கு எதுவுமே ஒரு விளையாட்டு வரலையா? ஏண்டி நேத்து விளையாடமே கோலி. ஐயோ, கோலி எங்க பொண்ணு? குழி உள்ள பொண்ணு. ஆமா, குழி உள்ள அதே தாண்டி சந்தோஷ். ஏண்டி உனக்கு எது விளையாட்டு தெரியல? ஏண்டி இன்னைக்கு கபடி ஆண்டமே. கபடியா? அது பொண்ணு, அதெல்லாம் ஆம்பளைங்க விளையாட்டு. அதெல்லாம் அந்த காலடி. அந்த காலம் நம்மள விளையாடுறப்போ. அப்படியா? ஏண்டி நான் ஒரு விளையாட்டு சொல்லிட்டேன், அதாண்டி கோலாட்டம். ஐயோ, அதுதான் டப்பம் டப்பம்டா. ஏண்டி உங்களுக்கு எந்த விளையாட்டு தெரியவில்லையா? எனக்கு ஒரு விளையாட்டு தெரிகிறது. அந்த விளையாட்டு விளையாடி பார்க்கலாமா? அப்படியா? என்ன விளையாட்டு பேரை சொல்லுமா? அந்த மலரை பறித்தோம் அல்லவா? ஆமா, அந்த மலரை நல்லா பந்தாக சூடி பந்தாக கூடி பந்த சுற்றி விளையாடலாமா? பந்த சுற்றி விளையாடலாமா? அப்படியே விட்டு புதுமையான விளையாட்டு. ஆமா, விளையாடலாம் வாடி. ஏ தந்தானே
யாரு விட்டாலும் அவுட்டுடி. நீ தானே தூக்கி போட்ட. நீ விட்டா இவன் விட்டா ரெண்டு பேர்ல அவுட் ஒத்துக்குங்க. சரி சரி நான் தான் விட்டேன். ஆமா அது எங்க போச்சுன்னு தெரியல. பந்து இங்க கிடக்குது. ஏய் கிடக்குடா. என்னடியா? ஏய் யம்மா யம்மா உனக்கு என்ன நினைச்ச? இவங்க ரெண்டு பேரும் விட்டு தவற எங்க போயிருக்காது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் எங்க விட்டாங்க. பெரமே ஓ முந்தா நல்லா முச்சி வச்சுக்கிறியா? பந்து காணுமே பெரியமா. ஏண்டி அந்த பையன் தூக்கத்திலே இருந்து அது இருக்குன்றான் பாரு. ஏண்டா பையா பிச்சுக்கா பையா டி பந்து எதனாங்க வந்துச்சாடா பாலு. அட கோபாலு ஏய் வந்தாங்க போயிருக்காது. ஏண்டி நமக்கு தள்ளி போயிருக்காது. ஆமா குத்தியா ஓட்டல. ஆமா கையில கட்டுங்க. ஏண்டி இது மலர்வனமா இருக்கு பாத்தியா? அதனால எதுனா பதர்ல போய் விழுந்திருக்கோம். இந்த செடி செட்ல தாண்டி விழுந்திருக்கோம். ஆளுக்கு ஒரு பொறுமா தேடுனா கண்டிப்பா அந்த பந்து காரி. அப்படியா? ஐயோ ஏண்டி ஐயோ அம்மனே ஐயோ ஐயோ அடி பொண்ணு. ஏண்டி ஐயோ ஐயோ ஏண்டி இந்த மலர்வன சோளத்துல ஆம்பளையா என்ன மீறி யாரு என் கோட்டைக்கு ஆம்பளை வருது? ஏமா யாரும் வர மாட்டாங்க. எப்பேற்பட்ட மலர்வனம்? உனக்கு சொந்தமான மலர்வனம். உண்மைதான். இது இந்த இடத்துல பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி. உண்மைதான். ஆனா இங்க ஒரு ஆணவம் இருக்கான். அவனை நீ பாத்திய? ஏண்டி நீ வேற எங்க தவறா பாத்துட்டு வந்து சொல்லாத. அப்படியா? நல்லா போயிட்டு பாரு அது ஆணவனா அல்லது பெண்ணானு. அப்படியா? ஆமா. ஏமா எனக்கு பயமா இருக்குது. நீ கூட வமனா போய் போய் காமிக்கிற. ஏண்டி இந்த இளவரசி அம்மா கிட்ட இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்படுற? அப்படியா? நீ போயிட்டு கண்டு காணாம வா பாப்போம். அப்படியா? ஆமா. ஆண்டி ஐயோ ஆண்டி அவன் தூங்கி இருக்கும்போது கையில ஒரு பறவை உங்களை பிச்சு பத்துக்கிறாண்டி. பாத்துட்டியா? ஆண்டி பாவி ஏமா மகரேங்கம்மா. சரி சரி இது உன்னோட மலர்வனம். அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் கூட இருக்கலாம். சரி நீங்க போய் பாருமா. அப்படியா? அப்படியா? சரி அப்படியா. செத்துக்கிட்டு போய் கிடக்குறான் புழு தள்ளிய. ஏண்டி நானும் கிட்ட போய் பாக்குறேன் எட்டி பாக்குறேன். அவன் ஆனவனா என்னன்னு தெரியலையேடி. மூச்சுக்கு சிரிக்குதா? ஐயோ ஐயா ஐயா ஏன் தோணி தடவர ஆளு ஐயா யார் நீங்க? கண்ணிலையா? சரி சரி சாதம் தானே வேணும். நீ யார்? என்னுடைய மலர்வனத்துக்கு எதுக்கு நீ வந்து உறங்கிருக்க? நான் யார் என்று கேட்கிறீர்களா? நான் ஒரு அநாத தாய். அனாதையா? நான் இடம் தெரியாமல் வந்து விட்டேன் தாய். எனக்கு பசி தாங்க முடியவில்லை. அப்படியா? நான் மடக்கமாக இங்கே விழுந்து விட்டேன் தாய். ஒரு பிடி சாதம் இருந்தால் அப்படியா? அம்மா மலர்விழியம்மா இங்க ஓடி வாயேன். எனக்கு இந்த பந்து விளையாடி 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 ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அவனுக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாது குருடு. ஆமா
ஆமா. இனிமே புதுமையான விளையாட்டு விளையாடணும் நம்ம சொன்னோம் இல்லையா? ஆமா. இவனை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடணும். ஆமா, அந்த பந்து விளையாட்டு ஒரு புறமா வச்சுட்டு இவனை வச்சு ஒரு விளையாட்டு விளையாடாடி. உனக்கு பசிக்குதா? உனக்கு பசிக்குது அப்படிதானே? சாதம் தானே? இப்படி சாதம் தானே வேணும். உன்னுடைய பேர் என்ன? ஐயோ பாத்தியா, கண்ணு தெரியல சொல்றானே. ஏண்டி ஒரு விளையாட்டு விளையாட சொன்னல்லவா? எப்படி தெரியுமா விளையாடணும்? ஏண்டி இந்த கண்ணே இல்லையா? உன்ன பேரே சொல்லலடி அவன். நான் கேட்டு பாத்துட்டேன்டி. ஆமா தாண்டி. நீங்கள் பேசும் வார்த்தை என் காதுக்கு நல்லா செலுத்தி கேட்கிறது. ஆனால் என்னுடைய பெயர் ஞானமணி அம்மா. ஞானமணியா? இல்லாத பாவி அம்மா. எனக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, உற்றார் இல்லை, உறவினர் இல்லை, சொந்தம் என்று சொன்னது கிடையாது தாய். ஏண்டி அம்மா ஏண்டி அவனுக்கு பேரை பாத்தியா? 2 கண்ணே இல்லையா? அவனுக்கு ஞானமணின்னு பேரா? கண் தெரியும் ஞானமே கிடையாதா? ஆனா அவனுக்கு ஞானமணி பேரா? ஏண்டி ஊர்ல கருப்பா இருப்பானா? அவன் பேரு வெள்ளையனா? வெள்ளையா? ஏண்டி அவன் கொஞ்சமா முடி வச்சிருப்பானா? முடிய ஆனா அதிகமா முடி வச்சிருப்பானா? சடையன். ஏண்டி அது மாரி கண் தெரியும் ஞானமே கிடையாது. அவனுக்கு பேரு பத்தியா? ஞானமணி. ஞானமணிதான். ஞானமணிதான். ஞானமணி உனக்கு இருக்குதுடா மணி. சங்குமணி. இவனை வச்சு இப்ப புதுமையான விளையாட்டு விளையாடலாமா? எதுடி தெளிவுத்தி அந்த போல மக்கான போல் பாடே போனா கண்ணாடி தோப்புக்குள்ளே பொழுவானே போறேன்
சும்மா விடலாமா? இதுக்கப்புறம் அவனை சும்மாவே விடக்கூடாது. ஏற்பட்டு உங்களுடைய மலர்வனத்துக்கு வந்தானே இவனை சும்மாவே இருக்கக்கூடாது. கைத்தனியா அவனுக்கு பாவம் தண்ணி கொடுங்கம்மா. தண்ணியா? என்னது? நான் என்னடி கேட்டேன்? ஏய் ஒரு பிடி சாதம் கேட்ட பசி யாரு தாய்க்கின்றது? ஞானமணி, உனக்கு இப்ப என்ன பசி தானே? நடக்கும் எவ்வளவு திமிரு இருந்தா அடிச்சாலும் கண்ணுதான் தெரியல, கண்ணுதான் தெரியல. ஆனா ஏதோ அது எல்லாம் நான் என்னடி கேட்டேன்? சரி சரி ஞானமணி, காலம் என்ன நதியிலே
என்ன பறவை மேலும் நதியினிலே காதலின் பாடகர் விட்டே பாடை வரை ஊட்டி வந்தேன் கரைக்கு கூட்டி வந்தேனா மேலும் நதியினிலே காதலின் பாடகை விட்டே ஒரு கூட்டி வந்தேனா காலமேடு நதியினிலே உன்னுடைய நந்தவனத்திலே இன்றைக்கு கண்ணில்லாத பாவி வந்து விட்டார் இல்லை நான் என்ன கேட்டு அதனால எனக்கு இப்படி சித்திரவதையா பாவம் செய்தேன் உனக்கு பசிக்குது அப்படிதானே இப்பதான் உனக்கு சாப்பாடு வேணும் அப்படிதானே சாப்பாடு எனக்கு கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் எனக்கு சித்திரவதை செய்ய வேண்டும் சாப்பாடு தானே வேணும் ஒரு படி சாப்பாடு அடி பாவி சாப்பாடு கொடுக்கத்தான் மறுத்து விட்டேன் தாகத்துக்காக தண்ணி ஞானமணி உனக்கு இறக்குமே நான் தரேன் அமரு
எத்தனையோ குரல் கேட்கிறது. நல்ல குரலாகவும் இருக்கிறது, தீய குரலாகவும் இருக்கிறது. அடி பாவிங்க, நான் என்ன உங்களுக்கு பாவம் செய்யும்? ஞானமணி ஒரு புலி சார்ந்தானே உனக்கு நான் கேட்கிறேன். அடி பாவி, அம்மா. வாங்கி கொடுத்து அம்மா ஞானமணி, உனக்கு இப்ப தண்ணி தானே வேணும் தாகத்துக்கு? சீக்கிரம் குடுமா. இப்ப தண்ணி தானே வேணும். சாப்பாடு மாத்தி விட்டாய். ஆனால் இருந்தாலும் என் தாகத்துக்காவது ஒரு கையாவது கொடுங்க. அது தரேன், காமிடா. குடுமா குடு. ஏம்மா, வளர்மையம்மா, இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சு. ஏன் ஜக்காத்தியா சிரிச்சு நடக்கிறாளோ? ஏண்டி? யாரியவா தூங்கி தூங்கி ஏன் பாரு. கூட்டுக்கு அனுப்போம். சாப்பாடு பாருடா. என்ன இது படிடா. நல்லா தூங்கி தூங்கி ஏன் கதைய பாரு. ஐயோ, வேடிக்கடா பண்ண கல்லு வலிக்கு. இதுக்கப்புறம் இருக்கு பாரு அவனுக்கு. ஏய், ஒரு பிடி சாதம் கேட்டேன், சாதம் கொடுப்பதற்கு மறுத்துவிட்டார். என் தாளத்துக்காக எனக்கு நான் தண்ணி கேட்டேன், என் முகத்திலே காரிக்கிறார். இந்த பாவம் இன்று சும்மா விடாது. என்னைக்காக இருந்தாலும் எனக்கு நீயே இந்த பாவத்தை அனுபவிப்பாய். என்ன விட்டு வண்டியை கட்டி போட்டா மறுபடிச்சு என்ன முறிஞ்சு போற எடுத்தவனா என்னையும் தட்டு கொடுத்து போட்டா நீங்கள் ஒவ்வொரு மட்டும் தான் இங்கே இருக்கிறீர்களா? மீது அனைவரும் எங்கே சென்று விட்டார்கள்? பார்ப்பதற்கு ஒரு குரல் தான் கேட்டது. ஆனால் இப்படியாடி ஒரு சித்திரவதை செய்வது நான் என்னை கேட்டேன். இடத்துல ஒரு பிடி சாதம் தானே கேட்டேன், பசிக்கு அண்ணன் தானே கேட்டேன். இந்த மாதிரி அடி பாவி ஞானமணி, என்னுடைய மலர்ச்சோலைக்கு வந்ததுனால இந்த கதி உனக்கு. இதோ நான் தூவட கொடுக்கிறேன், எங்கேயாச்சும் பிச்சை சாதம் கண்டிருக்க கையிலே திருவோடை கொடுத்து ஆனால் என்னைக்காக இருந்தாலும் சரி இந்த திருவோடும் கருத்திலே வந்து நான் உனக்கு சாபம். அம்மா பத்து மாசம் என்னை சுமந்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா உலகத்தை எல்லாம் பாலா தந்து ஒத்தி வளர்த்த அம்மா அதுக்கு முன்னாலே ஆகாசம் இருந்து வந்தான் தொப்புள் கொடி அறுத்தடித்தே அம்மா
கண்ணுக்கும் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே பால சோழ ஊட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா பத்து மாத்து என்ன சுமந்து பெட்டி எடுத்து அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஊரத்துக்கு எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா முன்னாலே எல்லாமே சும்மா இருந்திருந்தால் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கும். தாயே என்னை பெற்றெடுத்து 10 மாசம் என்னுடைய கருவிலே என்னை சுமந்தெடுத்தார் தாய். ஆனால் என்னுடைய முகத்தை நீ பார்க்கவில்லை, உன்னுடைய முகத்தை நான் பார்க்கவில்லை தாயே. அம்மா என்னை பால் ஊட்டவில்லை, எனக்கு நிச்சயமாக்கவில்லை, சென்று வாடா மகனே பள்ளிக்கு என்று சொல்லி குரல் கொடுக்கவில்லை தாயே. இருந்தாலும் தாயே ஆட்டி அல்காட்டி வீரர பொழிச்சி சொல்லி கொடுத்து அடாத குழு கொடுத்தி இன்னி கருப்பு எனக்கு எதற்கம்மா நாணமணி என்ற பேர்? இந்த நாணமணி இந்த உலகத்தில் என்னம்மா கண்ணிழந்து ஒரு குருடனாக பிழைக்க வழி இல்லாமல் நான் எப்படியம்மா வாழ்கிறேன்? இந்த பாவிக்கு 2 கண் இருந்தால் நான் பிழைத்துக் கொள்வேன் தாய். 2 கண்களை நான் இழந்து வாடுகிறேன் தாய். ஒருவேளை சாப்பாட்டுக்கு நான் பிச்சை எடுக்கிறேன். அம்மா அம்மா ஆட்டி வரணும். காட்டி
ஊரத்துக்கு இல்ல பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா ஆராரிராரோ 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 ஹரிரரிரோ ஆராரிராரோ. நான் எதற்கம்மா பல பேர் பேசுவதற்கு, பல பேர் எனக்கு ஏசுவதற்கு நான் எதற்கம்மா உயிரோடு வாழவில்லை? இந்த நாளமணி இந்த உலகத்தில் இனிமேல் வாழக்கூடாது. கண்ணிழந்த ஒரு கூட இந்த உலகத்தில் என்ன சாதிக்க போகிறது? இனிமேல் நான் உயிரோடு வாழக்கூடாது. அம்மா, உலகத்தில் தூக்கம் கலையாதோ, உள்ளத்தில் ஏக்கம் வாழ்க்கை மலராரோ, பொழுதும் துளையாரோ. கண்ணீரில் குளிக்க விட்டார், பிறக்க விட்டார், பெண்களை கண்ணீரில் குளிக்க விட்டார், கரைமேல் பிறக்க விட்டார். உலகத்தில் வாழக்கூடாது. இரண்டு கண்கள் இல்லாத பாவி இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் இருப்பது உலகம் கருப்பா இருக்கா, சிவப்பா இருக்கா, வெள்ளையா இருக்கா, துண்மையா இருக்கா, கொஞ்சம் தெரியாத பாவி இந்த உலகத்தில் வாழக்கூடாது. இப்போது என் உயிரை வாத்திக் கொள்கிறேன். அம்மா, என் உயிரை ஏற்றுக்கொள்ள. நீ உலகக்கூடிய அந்த ஆண்டவன் முருகப்பெருமான் ஸ்ரீ உனக்கு கூடவா கண் இருக்கிறது? இந்த பாவிதான் கண் இல்லாத பாவியாக இருக்கிறேன். முருகா, உனக்கு கூடவா கண் இல்லை? என்னை காப்பாற்ற கூடாதா? என்னை அரவணைக்க கூடாதா? என்னை ஆதரிக்க கூடாதா? நீ உயிரோடு இருக்கிறாயா? என்னை பார்ப்பதற்காக நீ உயிரோடு இருக்கிறாயா? முருகா, முருகா, சாக புத்தமல்ல,
வாழ பிறந்தவன் என்னது எதற்காக சாக புரிந்து விட்டான்? இந்த நாணமணி சாக பிறந்தவன் அல்லவா? இந்த நாணமணி வாழ பிறந்தவனா? இந்த நாணமணி இரண்டு கண்ணிலான பாவி எதுக்கம்மா உலகத்தை வாழ வேண்டும்? நான் எதற்கு வாழ வேண்டும் அம்மா? அம்மா ஏனம்மா உனக்கு குரல் கேட்கவில்லையா? நாணமணி உன் செவியை ஏற்கவில்லையா? என்னிடத்தில் சத்தமாக பேச முடியவில்லையா? எதற்கம்மா மௌனமாக பேசிக் கொண்டிருக்கிறாய்? முருகா, இந்த நாணமணி இனிமேல் உயிரோடு வாழக்கூடாது. இந்த உலகத்தில் வாழக்கூடாதம்மா, வாழக்கூடாதம்மா. நாணமணி அம்மா உனக்கு கண்மலை இல்லை என்று வேதனைப்படுகிறார். உண்மைதான், உண்மைதான். இப்பொழுது வலதுபுறத்தில் ஒரு தடாகம் இருக்கிறது. அந்த தடாகத்தில் நீராடி அருகாமையினுடைய ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தை 3 முறை சுற்றி வந்தால் கண்மொழி கிடைக்கும். அப்படி கண்மொழி கிடைத்தால் நீ என்ன செய்வாய்? அம்மா, எனது வலதுபுறத்திலே ஒரு அருமையான குளம் இருக்கிறது. தாமரை குளத்திலே 3 முறை நான் தலைமுடிக்கு எழுதி வந்து இந்த முருகன் நான் வழிபட்டால் எனக்கு கண் பார்வை கிடைக்குமா? அம்மா, எனக்கு கண் பார்வை கிடைத்த உடனே இந்த உலகத்தில் எங்கெங்கு அநீதி நடக்கிறதோ அங்க எல்லாம் இந்த நாணமணி விடை வந்து உன்னுடைய சக்தியால் எனக்கு கண் பார்வை கிடைக்கப்போம். அதுதான் தெரியும். தாமரை குளத்திலே 3 முறை நான் தலைமுடி அந்த முருகனை நான் வழிபட வேண்டும். ஆனால் எனக்கு 2 கண் பார்வை கிடைத்தவுடனே இந்த உலகத்தில் என்னென்ன நடக்கிறது, இந்த உலகம் கருப்பா இருக்கா சிவப்பா இருக்கா, 2 விடிகளால் நான் பார்க்க போகிறேன். மக்கள் எப்படி இருப்பாங்க, இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் எப்படி இருப்பா நான் பார்க்க போகிறேன். அது மட்டுமில்லை, ஏழைகளுக்கு எங்கே அநீதி நடக்கிறது அங்க எல்லாம் இந்த நாணமணி விடை கொண்டு காத்துக் கொண்டிருப்பேன். இப்போது வருகிறேன் அம்மா, அம்மா வருகிறேன் அம்மா.